தமிழ் விவசாய சேனலுக்கு நான் அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மை சும்மா சிம்பிளான குட்டி ஃபார்மை நாம் இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் பார்க்க போகிறோம். வாங்க, இது ஃபுல் விளாக் கிடையாது, ஒரு இடத்துக்குள்ளே இருக்கிற குட்டி விளாக். வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே வந்து அடுக்க பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோழிங்களுக்கு மோஸ்ட்லி பிடிச்ச பிளேஸ்லேருந்து தான் பார்க்க போகிறோம். இது வந்து 16 சென்ட் தென்னை மரத்துக்கு இருக்கிறது, தென்னை மரத்துக்குள்ளே இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது பூராமே இதுதான் கோயம்புத்தூர் பூடு, அது இது வந்து நிறைய இருக்குது. இது எல்லாமே கம்ப்ளீட்லி வேஸ்ட்டு. மாடுங்க இது கொஞ்சம் நேரத்துக்கு கட்டலாம், மாடு இதில் மோஸ்ட்லி மேயாது. அப்படிங்கிற இது என்ன பெரிய பிடுங்காமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுகு வரையில் இது பெரிய ப்ளஸ் என்னென்னா, குஞ்சுங்க வந்து கோழி தான் கோழி தான் அங்கே நிற்கிதுன்னா, கழுகு சேவல் சத்தம் கழுகு வருது அப்படின்னா கோழி எல்லாம் வந்து இதுக்குள்ளே ஓடி வந்துடும். கோழின்ட்டு குஞ்சுகளை வந்து இங்கே ஓடியாந்துடும். அப்படிங்கையில் குஞ்சு நம்மளுக்கு தப்பிக்கும், கோழியும் வந்து நம்மளுக்கு குஞ்சுங்க தப்பிக்கும், பெரிய ப்ளஸ். அதுவும் இல்லாமல் நெருக்க வந்து இருக்காது. ஏன்னா ஆடு மாடு ஓடுறது இதெல்லாம் கொஞ்சம் நசுங்கி பாதி இருக்காது. இந்த ஓலையில் க்ளீன் பண்ணோம், அடுத்த விளாகில் சூப்பராக காமிக்கலாம். அப்புறம் வாங்க அப்படியே பாட்டு போகலாம். ஓகே, இது வந்து நம்மளுடைய ஸ்லாப் கல். இது வந்து வேறு யூஸ்க்காக போட்டாங்க, அது சொல்ல விரும்பல. அது வந்து இப்போது நம்ம வந்து செடிக்கு வந்து நாற்றி போடுறதுக்கு பதியம் போட்டுக்கிறதுலாம் யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். இது என்னதுங்கிறது, இது வந்து என்ன செடினா அவரை செடி. 3 செடி ஓட்டிருந்தோம், 3 விதை ஓடு, 3 நல்லா முளைச்சது, வச்சது 1 மட்டும் மிச்சம் இருக்குது. இது என்ன செடி, இது வந்து ஒரு பதியம் போட்டிருக்குறோம். இது என்னதுங்கிறதையும் அப்புறம் கீழே இது முளைப்புட்ருக்கு. இது வந்து இது வந்து என்ன செடி அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா? இது வந்து இங்கே மொத்தமாக வந்து 4 பிளேஸ் இருக்கும். இந்த 4 பிளேஸ் இருக்கும். இந்த 4 பிளேஸில் வந்து ஒரு சைடில் இந்த இது இருக்குது. இந்த 3 பாக்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது என்னடா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் செடிக்கு நாங்களாம் உரமே வாங்க தேவை கிடையாது, இதுதான் எங்களுடைய உரம். போய் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சாணம்லாம் கொட்டுற இடம் இங்கே தான். இங்கே ஏன் இப்படி வந்து குட்டை கொட்டுறோம் அப்படின்னா, காட்டில் ஓட்டாமல் கோழி இருக்குல்ல, இந்தீங்களா கோழிங்க பறிச்சிடும். என்னன்னு கோழிங்க இருக்கும். இப்போ மழை பெய்யறக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், உங்களுக்கு மழை பெஞ்சு ஒரு மாதிரி இருக்குது வானமே ஃபுல்லாக. அதுங்காட்டிக்கு வந்து இப்போல்லாம் கோழிங்கெல்லாம் அந்த பக்கம் நிற்கிதுங்க, அந்த பக்கம். அதே கோழிங்களுக்கு கொஞ்சம் பாட்டு வந்துடலாம். அதனால் இப்போல்லாம் ஃபுல்லாக இங்கே கீழே நிற்கிது. இதை பற்றி வேணும் அப்படி இந்த வீடியோஸ் எப்படி, இதை பற்றி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம எடுத்து பண்ணலாம். அப்புறம் வாங்க அப்படியே போவோம். இதோ இது என்ன செடின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நாயுருவி. இது வந்து மருத்துவ குணம் இருக்கிற செடி. அப்படியே பாருங்கள், மழை பெய்யறக்க ஆரம்பிக்குது. சவுண்டு கேட்குதான்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து மழை காலம் கட்டி மழை காலத்தில் அப்படியே பாருங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ போட்டு போயிடலாம். இது என்ன கூடன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இருங்க ஃபுல்லாத்தி காமிக்கிறேன். இப்போ பூ கூட இருக்குது. இதோ அப்படியே பாருங்கள் முட்டு, அப்படியே கொஞ்சம் ஒரு தூரத்துக்கு படர்ந்துருக்கு. இது என்ன செடின்னு தெரிஞ்சிருக்கும், அரசாணிக்காய். இன்னும் காய்க்கு வரல. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிளகாய் செடி இருக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் நானே பார்க்குறேன். உள்ளே வந்து நம்ம விதை போட்டிருந்தது எல்லாம் போயிடுச்சு. ஓகேவா? அப்புறம் மாட்டுக்கு தண்ணி ஆட்டுற தாலி இது. இது வந்து ஒரு 3 குடம் பிடிக்கும். அப்படியே வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு வந்து கட்டிக்குவோம் ஒவ்வொரு நேரத்துக்கு. பாருங்கள், நம்மளுடைய முதல் கோழி இது முதல் கோழி கிடையாது, கன்னிக்கோழி. இது நம்மளுடைய பிரீட்லேருந்து எடுத்தது தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக குஞ்சை காப்பாற்றுதுன்னு. 9 பொரிச்சுது. பொறிச்ச உடனே கொஞ்சம் நேரத்துலேயே 1 செத்து போச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து ஹீட்டு பார்த்தா 3 செத்து போச்சு. இப்போ 7 காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. 1 மாதத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. இங்கே இந்த எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் இருக்குது அப்படிங்காட்டி நாங்கள் வந்து மடிச்சு வைக்க மாட்டோம். 3 நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அப்படியே திறந்து விட்டுருவோம். அப்படியே பாருங்கள்,
மலை சாரல் கேமராவில் ஃபுல்லாக தண்ணி.